சரியா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. டேய் எங்க வச்சிருக்கா? இப்பா மைக் செக் பண்றேன். ஓ செக் பண்ணு. ஏய் என்னடா கணேசனே வரல? ஆன் பண்ணுடா. சூப்பர். ஓகே. ஏய் ஒக்கா வை. ஏய் என்ன நக்கல் வைக்கிட்டா? எந்த நக்கல் வைக்கிட்டா? என்னது நக்கல்ல? மக்கள் வை எந்த நக்கல் வைக்கிட்டா? நக்கல்ல சொல்றா நக்கல்ல ஏதோ ஒரு கடை விடு. யாரே சும்மாடா. நான் வச்சிட்டேன். மக்களே வச்சினி. ஹலோ. ஓகே. கிளீனா கிட்ட. ஹலோ. லவ். ஏன்னா மைக் செக் பண்ணுங்க. நான் அப்படியே செக் பண்ணுங்க. லவ். ஆமா. அல்லலோ குல்லலோ. ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு சாமி ஊர்ல தீத்தி வாரத்தெல்லாம் எட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் செட் வைப்பாங்க. அந்நேரத்துக்கு 2 பேரும் ஊர்ல குச்சி வந்து என்ன பண்ணுவான்? ரேடியோ செட்டுக்காரன் சண்டை போட்டு மைக்கு குடுக்குறியா இல்லையாடானுவா? அவர் பாவம் ஐயோ பாவம் ஆன் பண்ணி குடுத்துருவாரு. 2 பேரும் வாங்கி வெட்டி மாடுவானுங்க. ஊருக்கார 4 பேர் சேர்த்து கும்பிடுவாங்க. கட்சியில அவருக்கு அல்லலோ குல்லலோ. அவங்க மட்டும் தவறா பேசுறாங்க. அவங்க நம்ம ஆமா பொதுவா சொன்னா கரெக்டா பேசு. இருங்க கட்சி தானே பேசலாம். பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, ஆயாவுங்களே, கேள்விங்களே, தாத்தாவுங்களே, கேள்வினுங்களே, பசங்களே, கிசுகளே. ஆயா அப்புறம் கேள்வினா தாத்தானா கேள்வனா பசங்களே கிசுனா எல்லாம் தெரியுதா? ஒரு நடுத்தரமான வைத்து ஆயா பல்லு வீட்டு வைக்கிற மாதிரியா? அது கீயா பாட்டி கீட்டி அது லைன்ல வரும். பண்ணடா பாரு எழுதி பேசலாமா நீ? அதானே கம்முனு உட்காரணும். நம்ம பையடா விட்றா. அவன் நம்ம பையன் விடுங்க. உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுவது நானாக்கா என்னவென்றால் இதுவரையிலே இந்த நாட்டை மன்னர் ஆட்சி புரிந்து வந்தார். அதன் பிறகு தந்தையின் சொத்து வாரிசுக்குத்தான் என்றபடி இதோ உக்காஞ்சிக்குதே. என்ன சொன்னா? இன்ஜெக்ஷன் போடுவா. இன்ஜெக்ஷன் போடு போட்டதான் வேலை செய்யும். எனக்கு கூடா பொம்மா காட்சி ஏடா கொடுப்பேன். சாப்பிட்டு போயிட்டு கொடுத்தீங்கடா. ஏய் தூக்கி குச்சா எனக்கு வாங்கி வரும்டா. எதுல விட்டா? பேசுறது எதுல விட்டா? அதுதான் குடிக்காத கூட வச்சுக்கணும். வாங்கியாந்து கொடுக்குற வந்து எப்பவுமே குடிக்க கூடாது. இல்லன்னா வச்சா வாங்கியாந்து கொடுக்குறோம் குடிக்க ஆரம்பிச்சானே நமக்கு இல்லாத போகும். ராஜா இதான நீ சாப்பிட. ஆமா இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. இதன் பிறகு இந்த நாட்டுக்கு இவர்தான் நாங்கள் நாட்டிற்கு மன்னராக்கி கொல்ல போகிறோம். நாட்டிற்கு மன்னராக்க போகிறோம். இதற்கு முன்னே இருந்த இவர் தந்தையானவர் ஆட்சியிலே எவ்வளவோ நலத்திட்டங்களை வழங்கி இருப்பார். ஆனால் எங்க ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே சிறந்த நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறோம். முதல் திட்டமாக யாரோ எதற்கோ லோன் கொடுத்திருப்பார். கறவை மாட்டிற்கு லோன் கொடுத்திருக்கிறார், ஆட்டுக்கு லோன் கொடுத்திருக்கிறார். ஆனால் எங்க ஐயாவோ காளை மாட்டிற்கு லோன் கொடுப்பார். காளை மாட்டிற்கு அப்படியா? சரி ஐயா கறவை மாட்டுக்கு லோன் கொடுத்தாங்க. பால் கறந்து போய் பாரு. பால் ஊத்துற நீ தான் போய்க்கணும். ஆனா காளை மாட்டுக்கு லோன் கொடுத்தால் காளை மாடு எதுக்கு உதவுகிறது? விவசாயத்திற்கு உதவுகிறது. விவசாயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும் நம்ம ஆட்சியிலே. புரியுதா? புத்தி போதா ஒண்ணு விட்டு நான் எதுவும் நல்ல சொல்லுங்கிறேன். அப்புறம் எதுல உரத்தை சொல்றான் அறுவட்டை கம்மநாட்டி. காளை மாட்டுக்கு இவர் லோன் கொடுப்பார் என்பதை முதல் திட்டமாக இந்த மேடைகளில் நான் ஆணித்தனமாக அடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பெண்களுக்கு சில திட்டங்களை வகுக்க போகிறார். ஏனென்றால்
அவரவர் குடுமையை பிடிச்சு பெறல வேண்டும். நல்லா இருக்கும் ரோடு எல்லாம் இடித்து ஜேசிபி வச்சு மொத்தத்தையும் கலப்பி விடுவோம். வாகனங்கள் செல்லக்கூடாது. இது இரண்டாவது திட்டமாக இந்த மேடைகளில் நான் ஆணித்தனமாக அடித்துக் கூறுகிறேன். இப்படியெல்லாம் பேசுகிறானே என்று என் மீது சில பேர் கடுப்பில் இருப்பீர்கள். இவன் வளவள என்று பேசிக் கொண்டிருக்கிறான், இவனை கல் எடுத்து அடிக்கலாமா, தக்காளி எடுத்து அடிக்கலாமா என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆமா, அவர்களுக்கு தெரியவில்லை, நீ சொல்லிக் கொடு. அதனால் நீங்கள் சற்று நேரம் முறைப்பதனால் எனக்கு பயமாக இருக்கிறது. அதனால் இந்த சிற்றுரையை நான் இத்துடன் முடித்துக் கொண்டு இந்த மலர் மாலையை அவருக்கு பொன் மாலையாக ஆணி வைக்கிறேன்.